பொதுவா எல்லாருமே பெயிண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நீ எனக்கு விலை கம்மியா தருவியா, நீ எனக்கு விலை கம்மியா தருவியா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். யாராச்சும் நாம கொடுக்குற காசுக்கு, நான் கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியா உன்னால பெயிண்ட் தர முடியுமா, இந்த குவாலிட்டி கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்குறோமா? அப்படியே ஒரு சிலர் குவாலிட்டியான பெயிண்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாலும் ரேட்டை பார்த்துட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில பெயிண்ட் தான் போறாங்க. ஒரு நேமை மட்டுமே நம்பி கண்மூடித்தனமா இது குவாலிட்டியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு போய் விழாதீங்க. அப்போ நீ சொல்ற மாதிரி அங்க குவாலிட்டியே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி சொல்ல வரல. அவங்கள்ட்டையும் குவாலிட்டியான பெயிண்ட் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போய் வாங்குங்க. ஏன் குவாலிட்டியான பெயிண்ட் அவசியம்? பெயிண்ட் வெறும் கலர்னு மட்டும் நினைக்காதீங்க. வரப்போற 5 வருஷத்துக்கு அதுதான் உங்க வீட்டை ப்ரொடெக்ட் பண்ண போது ஒரு ஸ்கின் மாதிரி. பெயிண்ட் வாங்கும்போது காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நான் சொல்லட்டுமா? எல்லார் இடத்துலையும் கொட்டேஷன் வாங்கிட்டு எது விலை கம்மியா இருக்கோ அது கண்மூடித்தனமா நம்மளும் போய் விழுந்துடுறோம். அதுல என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறது கிடையாது. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பெயிண்ட் அடிச்சு ஒரே வருஷத்துல வெளுத்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து உள்ள ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வாங்குறது பெஸ்ட். நீங்க பெயிண்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா எந்த பிராண்டை வேணா சூஸ் பண்ணுங்க. எல்லா பிராண்ட்லயுமே குவாலிட்டியான பெயிண்ட் இருக்கு, குவாலிட்டி இல்லாத பெயிண்டும் இருக்கு. நீங்க சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது. ஏன் மக்களுக்கு பெயிண்ட் நாலேஜ் ரொம்ப அவசியம்? பெயிண்ட் தானே, அது பெயிண்ட் சொன்னா பாத்துக்கு போறாரு அப்படின்னு நினைச்சு நீங்க அதுல இருந்து விலகிட்டீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பே அதுதான். நீங்க பல லட்ச ரூபா போட்டு கட்டின வீடு வீணாக கூடாதுன்னா இது ஒரு மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பண்ணுன்னு சொல்றியே, இதெல்லாம் நான் எங்கடா தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு தானே ராசி பெயிண்ட்ஸ் நாங்க இருக்கோம். நாங்க வெறும் பெயிண்ட் மட்டும் விற்கல, நம்மளை தேடி வரக்கூடிய கஸ்டமருக்கு குவாலிட்டியான பெயிண்ட் விற்கிறோமா அப்படின்னு டெஸ்டிங் வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்மளை தேடி வரக்கூடிய கஸ்டமருக்கும் சரி, நம்மளை வந்து ஆன்லைன் மூலமா கான்டாக்ட் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கும் சரி ஃப்ரீயா கன்சல்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் புதுசா வீடு கட்டுறீங்களா, இல்ல உங்களுடைய பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்றீங்களா, பெயிண்டிங் பத்தி ஐடியா இல்லைன்னா கவலையே படாதீங்க. கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க இருக்கோம்.